காதுகளை உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சிறைப்பட்ட வாழ்வை பிசாசின் அடைக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் உணர்வடைந்து இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துல விசுவாசம் வைத்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3:16 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்காகவும் எந்த உலகத்தில பிறக்கின்ற இயேசுடைய வருகை வரைக்கும் யார் யார் இருக்கிறார்களோ, பிறந்தவர்கள் இறந்தவர்கள் இனிமேல் இயேசுடைய வருகைக்கு முன்பாக வாழுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இந்த அடையும்படி இயேசுவையே தந்தருளி அந்த சிலுவை மரணத்துக்கூடாக எங்களுக்கு தந்தருளி அந்த வாலிப வயசுல 33.5 வயசுல பரிசுத்த பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய குமாரனாக எங்களுக்கு தந்தருளி எங்கள் மேல அன்பு கூர்ந்தார். இப்படியான இரட்சகர் இயேசுவை கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்க வேண்டும். இயேசுவை அழைத்து அழைத்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்று அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். பட்சபாதம் இல்லாத இந்த மனிதரை நேசிக்கிற வர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பொழுதும் இயேசு இடத்துல நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை ஒரு பொழுதும் தள்ளிவிட மாட்டார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த உலகத்துல வந்து வரும் பொழுது மத்தேயு 20:28 வசனத்துல, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்கள், இன்றைக்கு உலகத்துல பார்த்தீர்களாக இருந்தால் மனிதர்கள் மற்றவர்களை வைத்து வேலை வேண்டுவார்கள், ஊழியம் கொள்ளுவார்கள். இயேசு ஊழியம் செய்வதற்காக இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக பாருங்கள், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கி நன்மைகளை மட்டும் மக்களுக்கு செய்து ஒரு தீமை கூட ஒருவருக்கும் செய்யாமல் வாழ்ந்து அந்த வாலிப வயசுல 33.5 வயசுல மனுக்குலத்திற்காக பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். எங்களுக்காக, உங்களுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த உலகத்துல நீங்கள் தான் மதத்தை தேடிக்கொண்டீர்கள். உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறு, அதன் மூலமாக நீங்கள் மதத்துக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இந்த கடைசி காலத்துல இயேசுவை அறிந்து, இந்த மெய்யான தேவனை அறிந்து, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்படியாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய அன்பின் கட்டளையில வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அவருடைய ஆவியை பெற்று மறுபடியும் பிறக்கிற அனுபவம். பாருங்கள், பரிசுத்த ஆவியை நீங்கள் மீண்டுமாக பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்கள், தாயின் வயிற்றில ஆதாமவாள் செய்த பாவத்தின் காரணமாக நாங்கள் பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். மீண்டுமாக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய பாவ சுபாவம் அகன்று கொண்டு வருகிறது. இயேசுவை போன்ற சரீரம் எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு வரும் பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களாக
பரிசுத்தம் உள்ளவர்களாக இயேசு எங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்வை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 1 தெசலோனிக்கர் 5:23 23 எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக அவருடைய வருகையில எங்களை அவர் புது சரீரத்தை தந்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முதல் முறை வரும் பொழுது அவர் ரட்சிக்கிறவராக வந்தார். அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். மீண்டும் வரும் பொழுது ஜட்ஜாக வர போகிறார். அவருடைய ஜட்மெண்ட் புக் பைபிள் தான் இருக்கிறது. பைபிள் படிதான் அவர் 2ஆக பிரிக்க போகிறார். நாங்கள் பைபிளை படித்து தியானித்து அதன்படி நடந்து அவருடைய ராட்சியத்தில வலதுபுறமாக செம்மறி ஆடுகளாகவும் இடதுபுறமாக வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார். வலது புறத்துல போகிறவர்கள் பரலோகத்தையும் இடது பக்கத்துல போகிறவர்கள் நரகத்தையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், நரகம் பொல்லாதது. இந்த உலகத்தில நீங்கள் இன்ன நோய்களும் இன்ன வருத்தங்கள் கூட மாறிவிடும். உங்கள் இன்ன வருத்தமாக இருந்தாலும் இயேசு உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவரோடு நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், யோவான் 3:17 உலகத்தை நாங்கள் 17 பார்க்கும் பொழுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். பாருங்கள், தேவன் ஒரு அன்புள்ளவராக. பாருங்கள், அவர் முதல் முறை அனுப்பும் பொழுதே கூட ஆதாம் பாவம் செய்து விட்டால் எங்களை ஜட்ஜ் பண்ணலாம், எங்களை நரகத்துக்கு அனுப்பி இருக்கலாம். ஆனால் இரக்கமுள்ளவராக அந்த பாவம் செய்தவர் அறியாமல் செய்து விட்டார் என்ற உணர்வோடு அந்த மனித குலத்திற்காக தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமோவாள் தொடக்கம் அவருடைய சாந்ததிகள் எல்லாரும் பாவம் செய்தார்கள். அவர்கள் மீட்கப்பட வேண்டும். மீண்டும் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான். அதுதான் அவருடைய முழுதான எண்ணமாக இருக்கிறது. மனிதனை நேசித்தார். உங்களை, என்னை, ஒவ்வொருவரை இந்த மதங்களில் இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் இயேசு நேசிக்கிறார். தான் இயேசு அன்பா இருக்கிறார். தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மகன் அவனுடைய ஆத்மா நரகத்தில் வேதனைப்படக்கூடாது. திரும்பி வர முடியாத உலகம் அது. போனால் திரும்பி வர முடியாது. இந்த உலகத்தில உங்களுக்கு அதை அனுபவிக்கவில்லை. இந்த உலகத்தில சில வேதனைகளை அனுபவிக்க முடியும். ஆனால் நிரந்தரமாக ஒரு வேதனை வருமாக இருந்தால், அந்த அக்கினியை கந்தம் எரிகிற கடலை நீங்க நினைத்து பார்த்தால், அந்த அக்கினியில நித்திய நிந்தையில காலம் பூராக இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழுகிற வாழ்வு 80 120 வயதாக இருக்கிறது. ஆனால் அந்த நித்தியமாக அந்த நரகத்தில வாழ்கிற வாழ்வு உங்களுக்கு ஒருவருக்கும் வரக்கூடாது. இதற்காக தான் இயேசு அந்த நரக வாழ்விலிருந்து மீட்பதற்காகத்தான் இருளில் வாழும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் வாழும் மரணத்துக்கு பின்பு நரகத்துக்கு போய் அங்கு வாழுகிற மக்களுக்கு இயேசு என்ற வெளிச்சம் இந்த உலகத்துல உதித்தது. அந்த இயேசுவை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாய். பிசாசை தேவன் தண்டித்து விட்டார். பிசாசு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டான். அவன் தண்டிக்கப்பட்டு விட்டான். அதே போல பிசாசின் பிடியில இருக்கிற நீங்களும் மனம் திரும்பாத பட்சத்துல பாருங்கள், இப்படித்தான் நீங்கள் இப்படியான விழுந்து போன தூதர்களை நம்பி வாழ்வீர்களாக இருந்தால், மதத்தை நம்பி வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு பிசாசுடைய தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். இதற்காக தான் இயேசு இன்னும் அன்புள்ளவர்களாக, இன்னும் கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு
நாகத்தோடு இந்த உலகத்தில வந்து தன் உயிரை கொடுத்தார். பாருங்கள், யோவான் 3 19வது வசனத்திலும் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இருளை விரும்பக்கூடாது, நீங்கள் தீமைகளை விரும்பக்கூடாது. தீமைதான் இருள். போய் களவு, திருடு, இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். இவைகளுக்கு இதற்கு எதிர்த்து நிற்கிறதற்காக தான் இயேசு எங்களுக்கு மறுபடியும் பிறந்த அந்த பரிசுத்த ஆவியத்தை தந்து, பைபிளை தந்து, சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். யோவான் 3:21 வசனத்தில் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியிடத்தில் வருகிறான். வேதாகமத்தை அறிய அறிய உங்களுக்கு சத்தியம் உங்களுக்குள்ள வரும். உங்களுடைய இருதயத்தை சத்தியம் நிரப்பும். தீமையை நீங்கள் வெறுக்க முடியும். நீங்கள் அதை தியானித்து தியானித்து நான் நல்லவனாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு தீமை கூட செய்யாத இயேசுவை பின்பற்றும் பொழுதுதான் நீங்கள் எந்த மனிதரையும் பின்பற்றி நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவைத்தான் போக்கஸ் பண்ண வேண்டும். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோன் இந்த 4 புஸ்தகங்களை படித்தீர்களாக இருந்தால் இயேசு செய்த நன்மைகள், இந்த புத்தகங்கள் அடங்க முடியாத அளவு நன்மைகளை இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புதங்களை இன்றும் அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அத்தனையே எழுதுவதாக இருந்தால் இந்த உலகத்தில புத்தகங்களே உலகமே கொள்ளாது என்று அளவுக்கு அளவு உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அதே போல இயேசுடைய ஆவியை பெற்றவர்கள் பாருங்கள், ரோமர் 8:15 வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்கள், தேவனுடைய குமாரன் தான் இயேசு. நாங்களும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நாங்களும் தேவனுடைய குமாரனாக மாறுகிறோம். இயேசுவை போன்ற அதிகாரம் எங்களுக்கும் இயேசு தந்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று யோவான் 14:12 எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இயேசுவை விசுவாசித்து நாங்கள் இயேசு எங்களுடைய எல்டர் பிரதராக வருகிறார், மூத்த சகோதரனாக, எங்களையும் மகனாக மகளாக தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸாக எங்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால், பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால், அந்த உலகத்துக்கு ஒரு தகப்பன் பிதா இருக்கிறார். அவன்தான் பிசாசாக இருக்கிறார், உங்களுடைய பிதா. இன்றைக்கு மதங்களில இயேசு வேண்டாம் என்று வாழுகிறவர்களுக்கு ஒரு பிதா இருக்கிறது. அவன் தான் தீமை செய்கிறவன், இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசாக வந்திருக்கிறான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தை படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரராக நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருக்கு. ஆனால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், எங்களையும் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். இந்த உலக பாடுகள் அவரோடு வாழுகிற மகிமைக்கு நாங்கள் இந்த ரோமர் 8:18 வசனம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறீர்கள். மகிமையான ஒரு தேசத்திலே அந்த மகிமையின் தேவனோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. இப்படியாக அவரே எங்களை போஷித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை நித்தியமாக வாழ வைக்கிற தேவனாக இருக்கிற இந்த சரீரத்தை கழட்டி போட்டுவிட்டு அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை போட்டு பாருங்கள், ஆதாமேவாளை முதல் படைக்கும் பொழுது மரணம் இல்லாத சரீரம், அப்படியான ஒரு தேவனோடு வாழுகிற சரீரத்தை தந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வு. யோவான் 1:12 வசனத்திலேயும் இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நித்திய வழியில் சங்கமம் ரேடியோவை கேட்கிறவர்கள், உங்களுக்கு இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், we are the sons and daughters of heaven.
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவி பரலோகத்தில இருந்து தேவன்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம். இம்மைக்கு பின்பு மர்மம் அது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வந்து எங்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்து செல்வேன். இதற்காகத்தான் நான் இன்றைக்கு கடைசி கால நிகழ்வுகளை பார்க்கிறோம். எங்களை அவர் அழைத்து செல்வதற்காக வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. பாருங்கள், ஆபிரகாமுக்கு முன்னமே இயேசு இருந்திருக்கிறார். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் புரோவர்ப்ஸ்ல பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல இந்த வானத்தை வட்டணிக்கையிலும் இந்த தண்ணீர் சமுத்திர ஜலம் உலக இந்த பூமிக்குள்ள வராதபடிக்கு எல்லையை கட்டளையிடும் பொழுதும் இயேசு செல்ல பிள்ளையாக இருந்தார். பாருங்கள், இந்த நாங்கள் ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலையும் 26வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, மனிதரை தேவன் உருவாக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி படைப்போம் என்றார். நமது என்பதால் 2 பேர், அது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர். பாருங்கள், 2 பேர், அது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்துல மனு உருவெடுத்து வந்து மனுக்குலத்துக்காக மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். இதற்காக அவர் சொல்லுகிறார், இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல, ஆபிரகாமை எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரிகைகளை செய்வீர்களோ? நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகைகளை செய்கிறீர்கள் என்றால், அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். அந்த உண்மையான மதங்களில பாருங்கள், தேவன் என்று கடவுள் என்று சொல்லி எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுகிறார்கள். அந்த மெய்யான தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் மெய்யான தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அந்த குற்றச்சாட்டின பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மன்னதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். பாருங்கள், ஆதாம் பாவம் செய்ததன் பின்பு காயின் ஆபேலை கொல்வதை ஆரம்பத்திலேயே முதற்கொலை பிள்ளைகளையே கொல்லப்படுது. காயின் ஆபேலை கொள்ளுகிறார். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகளை ஒருவர் கொள்ளுகிறார்கள். ஒரு பேன் என்றால் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அந்த அவர்களுடைய திருடுவது, யோவான் 10:10 சொல்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். கொலை செய்கிற வேலையை அந்த பிள்ளைகளிடத்துல அவன் செய்து முடித்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதற்காக தான் இயேசு வேண்டும் சமாதானமாக கொலை செய்யாதிருப்பாராயாக என்ற ஒரு கட்டளையோடு வாழுகிற வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது அவன் தன் சொந்தத்தை எடுத்து பேசுகிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். இயேசு சொல்கிறார், இயேசு யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலேயும், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இயேசுதான் பரிசுத்தர். வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம் எங்களுக்காக சிலுவையில பிற்கப்பட்ட அப்பந்தான் இயேசு.
அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். பாருங்கள், அவர் மீண்டுமாக வரும் பொழுது மத்தேயு 25 31 வசனத்தில மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும் பொழுது தமது மகிமையான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் ஜீசஸ் தான் ஜட்ஜாக இருக்க போறார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒவ்வொருவராக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நடத்துவார். மத்தேயு 25:33 பாருங்கள், வலது பக்கத்துல இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் போவார்கள். இயேசு வேண்டாம், எங்களுக்கு இந்த உலக பாவம் வேண்டும், சாபம் வேண்டும், தீமை வேண்டும், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, அநியாயம் செய்வது வேண்டும் என்றால் பாருங்கள், அவருடைய இடது பக்கத்துல போய் நரக வாழ்வு நிச்சயமாக லேக் ஆஃப் ஃபயர்ல போனால் திரும்பி வர முடியாத தேசம், மன்னிப்பு கிடைக்காத தேசம். அதற்காக தான் இந்த உலகத்துல தான் தேவன் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக வைத்துக் கொண்டு அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுதே பரிசுத்தமாகத்தான் அவர் பிறந்தார். பாருங்கள், லூக்கா 1:35 வசனத்துல தேவன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிட்டும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன். இயேசு தேவனுடைய குமாரன், அவருடைய பெயர். அவர் பரிசுத்தமுள்ளவராக 1 பேதுரு 1:12 சொல்லப்படுகிறது, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியினால பிறந்த பிள்ளைதான் இயேசு. அந்த பிள்ளை பரிசுத்தமாக பாவம் இல்லாதவராக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த உலகத்திலே இந்த மனிதனுடைய பாவமோ ஏஞ்சல்ஸ் பலியோ தேவனுக்கு ஏற்புடையதல்ல. தன்னுடைய குமாரனாகிய பரிசுத்தமுள்ள பிள்ளையை அனுப்பி ஒரு பாவம் கூட செய்யாத, ஒரு சாபம் கூட இல்லாத, பரிசுத்த இரத்தத்தினால பிறந்த, பரிசுத்த ஆவியினால பிறந்த பிள்ளையாக இயேசு அந்த சிலுவையில மரித்து எங்களையும் உங்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டார். ரட்சிக்கப்படாதவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்து விட வேண்டும். பாருங்கள், மத்தேயு 16:16 சீமோன் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 5:22 வசனத்தில யோவான் 5:22 வசனத்தில பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்தார். பாருங்கள், இயேசுதான் நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். அவர்தான் அவர் மீண்டுமாக வரும்பொழுது மத்தேயு 24:44 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள். இப்படியாக நாங்கள் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைத்த பாத்திரம் நான், உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவா நீரே, உதவாத என்னில் நீர் உறவா நீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே புரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே புரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறித்தளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களை நினைக்கும்படியாக, அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாக, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவருடைய அறியாத காலங்களில், இந்த கடைசி காலத்தில் ஒரு முறை மன்னிக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றும், இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்ணடவிகள் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை தேடி அந்த மறுபடியும் வாழ்ந்த வாழ்வை கொடுப்பீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த நேரத்தில் நீ நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவரை நிரப்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். முச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்து தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த எங்களை மாற்றினீரே. இருளில வாழ்ந்த எங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றினீரே. அதே போல இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள், இயேசு வேண்டாம் என்று வாழுகிற ஒவ்வொருவரையும் இருளின் பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அந்த நித்திய வாழ்வில வாழுகிற வாழ்வை கொடுக்கிற அந்த ஒன்றான மித்தவருடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் நினைத்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் உம்மிடத்துல வரும் பொழுது நீ ஒருவரையும் தள்ளிவிடாத தேவன். ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
துதி கன மகிமை ஒன்றான மெத்தவராகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், நீங்கள் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு அவர்களுக்கு அந்த பலன், வெற்றி, விடுதலை அந்த வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை தொட்டிருக்கிறது, அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தையில இருக்கிற அந்த அந்த வெற்றி விடுதலையும் தான் பரிசுத்த ஆவியான அந்த மாதிரி அதை உபயோகித்து அவர்களுடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையே போய் அவர்களுக்கு அந்த அவர்களை தொட்டு அந்த வார்த்தையின் மூலமாக வருகிற அந்த வெற்றி தான் அவர்களுடையது என்றபடியால் அதை இன்றைக்கு நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் அதை இன்றைக்கு விதைத்திருக்கிறோம். அதை நீங்கள் தான் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த விதையை அவர்கள் அதிலிருந்து வரும் பலனையும் வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். God bless you, Pastor. நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். Amen. God bless you. Amen. God bless you, sister. God bless you, dear. Amen.